பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்திருக்காங்க மேம். கமல் சார் இருந்திருக்காரு, மணிரத்னம் சார். அந்த ஆமா. படத்தோட ஆடிஷன் எப்படி நடந்துச்சு? அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். அந்த படம் வந்து கமிட் ஆனதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங். என்னன்னா ம். சோலோ டான்சர் வந்து அந்த சாங் வந்து பண்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லி அங்க மணிரத்னம் சார் சொன்னாரு. ம். என்னன்னா அதுல வந்து இப்போ சோலோ சாங்னாலே ஒரு ஒரு குலுக்கல் அந்த மாதிரி எல்லாம் ஒரு Glamour-ஆ. கிளாமர் எல்லாமே ம். இருக்கும். ஆனா அந்த சாங்ல வந்து அந்த காலத்துல பண்ணவங்க மாதிரி இருக்கணும். ம். எந்த ஒரு விதமான இப்போ உள்ள டச்சே இருக்கக்கூடாது. ம். அத ஒரு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க. ம். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரி டான்ஸ் பண்ணி காமிச்சாதான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ம். அப்போ வந்து யாருன்னா இவர் நம்ம பிரபுதேவா அவருடைய அப்பா அவர் தான் வந்துட்டு Okay. அந்த ம். படத்துல சுந்தர வந்து மாஸ்டர். சுந்தர மாஸ்டர். ம். அப்போ அவர் வந்து ஒரு 4-5 மூமெண்ட்ஸ் சொன்னாரு. ம். ஆடி காமிச்சேன். அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் பண்ணிட்டு போட்டு காமிச்சு ஆடி காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது டைரக்டர் சாருக்கு. அப்பா. பரவாயில்ல, அந்த சோலோ டான்ஸர் அந்த ஒரு இதுவே வந்து வாசனையே இதில் வரல, ம். ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அப்போ நான் ஹை பிக்கில் இருக்கும்போது எனக்கு ரிகல்சர் பார்த்துட்டு தான் எனக்கு ஓகே பண்ணார். இப்போ சாங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் உள்ள அந்த ஒரு ஸ்டைல் தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு டச்சே இருக்காது, கிளாமர் எதுவுமே கிளாமர் டச்சே இருக்காது. அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஒரு சோலோ டான்ஸர் அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு ரொம்ப நேம் கிடச்சிது எனக்கு.